வணக்கம். மது, இந்த மதுக்கு தான் எத்தனை விதமாக நம்ம ஆட்கள் கேட்குறதே வித்தியாசமாக இருக்கும். சரக்கு அடிக்கிறது, கட்டிங் போடுறது, ஸ்மாலு, இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த மது எப்போதுமே சமுதாயத்துக்கு ஒரு பிரச்சனையான விஷயந்தான். இது இன்று நேற்றல்ல, இது தொன்று தொற்று இருக்கிறது. அந்த காலத்தில், ஆதி காலத்திலிருந்தே இருக்கிறது. நீண்ட நெடிய வரலாறு இருக்கிறது. நம்ம பல்வேறு இலக்கியங்களில் எடுத்து பார்த்தால் கூட சோமபானம், சுறாபானம் என்றெல்லாம் வரும். ஆகவே அந்த காலத்திலே பார்த்தீங்கன்னா பல்வேறு தானியங்கள், பார்லி, இந்த ஃப்ரூட்ஸ் இவற்றையெல்லாம் அந்த ஈஸ்ட்டு மூலமாக புளிக்க வைத்து ஃபெர்மெண்டேஷன் என்று சொல்வார்கள். அப்படி தான் இந்த மது தயாரிக்கப்பட்டது. இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, நம்ம நாட்டிலேயே பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட இப்போ ரீசண்டாக அதனுடைய கணக்குப்படி 45,000 கோடிக்கு மேலே மது விற்பனையாகிறது. கிட்டத்தட்ட 4,829 ரீட்டைல் ஷாப் இருக்குது. பார்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா அது பார்த்தீங்கன்னா 2,919 பார்கள் இருக்கிறது. ஆக இந்த விற்பனை மட்டும் பார்த்தீங்கன்னா 45,000 கோடிக்கு மேலே அரசாங்கத்திற்கு வருமானம் ஈட்டி தரக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு வியாபாரமாக இருக்கிறது. இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த மது மக்களை ஆட்டி படைக்கிறது. அதற்கு மக்கள் மாற வேண்டும். அதற்கான காணொளி தான் இது. இது அரசியல் ரீதியாக போய்கொண்டிருக்கின்றது. ஒரு கட்சி இன்னொரு கட்சியை சாடுகிறது. அடுத்த கட்சி ஆட்சிக்கு வந்தால் மற்றொரு கட்சியை சாடுகிறது. ஆக மது விலக்கு இருந்தபோது என்ன பிரச்சனையானது? கள்ளச்சாராயம் அதிகரித்தது. இப்போ என்னன்னா, மது விலக்கு இல்லாமல் இத்தனை கடைகள் இருந்துமே கள்ளச்சாராயம் பாதிப்பு ஏற்படுகிறது. ஆக இதிலெல்லாம் மக்கள் முக்கியமாக கவனம் செலுத்தணும். மக்களை பொறுத்தளவுக்கு என்ன பண்ணுறாங்க? தனியாக இருந்தால் குடிக்கிறாங்க, ஃப்ரெண்ட்ஸுகளோடு சேர்ந்து கூட்டமாயிட்ட அப்பவும் குடிக்கிறாங்க, பார்ட்டிக்கு போனால் குடிக்கிறாங்க, சடங்குன்னா குடிக்கிறாங்க, கல்யாணம்னா குடிக்கிறாங்க, எந்த விசேஷம் என்றாலும் குடிக்கிறார்கள், எந்த துக்கம் என்றாலும் குடிக்கிறார்கள், எவன் செத்தாலும் குடிக்கிறாங்க, சுடுகாட்டுக்கு ஒருத்தவங்க கூட்டு போகும்போது குடிக்கிறாங்க. ஆக என்ன பிரச்சனை? குடிக்கிறதுன்னு முடிவு பண்ணியாச்சு. எந்த இதாக இருந்தா என்ன, அதுக்கு குடிக்கிறது அப்படின்னு ஆகிப்போச்சு. ஆக இது ஒரு ஹேபிட், அது அடிக்ஷனாக மாறிடுது. அப்புறம் அவங்களால விடவே முடிவதில்லை. தொடர்ந்து குடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இதனால் என்ன ஆகுது? அவருடைய உடல் பாதிக்கப்படுகிறது, உள்ளம் பாதிக்கப்படுகிறது, உயிருக்கு ஆபத்து ஏற்படுகிறது. ஆக இது அவரை மட்டும் பாதிப்பதில்லை, அவர் சார்ந்த குடும்பத்தையும் பாதிக்கிறது. குடியை கெடுக்கும் என்று சொன்னோம். எல்லா இடத்துலையும் எழுதி போட்டாச்சு. ஆனால் எந்த குடிமகனா அது மாறுகிறானா? இல்லை. அவன் என்ன நினச்சிக்கிட்டான்? குடிமகனா குடிக்கணும்னு நினச்சிக்கிட்டானான்னு தெரியல. எந்த அளவுக்கு விற்பனை ஆகுது பாருங்க. அதனால் என்ன ஆகுது? உடம்பு கெட்டு போயிடுது, குடல் கெட்டு போயிடுது, கல்லீரல் அது ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் என்ற நோயாக மாறுது, அது சிரோசிஸாக மாறுது. அந்த சிரோசிஸ் வந்தால் முடிச்சு, அவ்வளோதான். அடுத்து அது கல்லீரல் புற்றுநோய், ஹெப்படோ செல்லுலார் கார்சினோமா என்று சொல்வார், அதான் மாறிடலாம். நரம்பு மண்டலத்தை பாதிக்குது, மூளையை பாதிக்குது. அது மட்டுமா, உடலில் பல்வேறு புற்றுநோய்களையும் உண்டாக்குகிறது, கணையத்தை பாதிக்கிறது. கணையத்தில் பான்கிரைட்டிஸ் வந்துவிடும். அது சர்க்கரை நோய் வருவதற்கும் வாய்ப்பாக அமைந்துவிடும். ஆக மது இதயத்தையும் பாதிக்கும். ஆல்கஹாலிக் கார்டியோமயோபதி என்று சொல்வார்கள். அது பாதிக்காத இடமே இல்லை. சுருக்கமாக சொல்லணும்னா, இவ்வளோ பாதிப்பு இருந்தும் அதை பணம் கொடுத்து வாங்கி குடிக்கிறார்கள். தேவையில்லாமல் நேரத்தை வீணடிக்கிறார்கள், செலவு செய்கிறார்கள், உடலை கெடுக்கிறார்கள், குடும்பத்தை கெடுக்கிறார்கள், சமூகத்தை கெடுக்கிறார்கள். ஆக மது குடிப்பது, போதைக்கு அடிமையாவது என்பது ஒரு தனிப்பட்ட மனித பிரச்சனை அல்ல, குடும்ப பிரச்சனை, சமூக பிரச்சனை. ஆகவே இதற்கு தீர்வு எங்கே இருக்கிறது? இப்போ அரசாங்கம் படிப்படியாக குறைக்க முயற்சி செய்கின்றது. பல்வேறு அரசியல் தலைவர்களும் அது குறித்து வலியுறுத்தி வருகிறார்கள். மதுக்கடைகளை மூட வேண்டும் என்கிறார்கள்.
பெண்கள் போராட்டம் செய்கிறார்கள். இந்த பள்ளிக்கூடம் பக்கம் இருக்கு, அந்த கல்விக்கூடம் பக்கம் இருக்கு, அதனால அந்த மதுக்கடையை வேற இடத்துக்கு மாற்றணும் அப்படின்னு சொல்றாங்க. மாத்துறாங்க. எங்கே போனாலும் நம்ம ஆட்கள் வாங்கி குடிச்சிருவான். அதை பற்றி எந்த பிரச்சனையும் கிடையாது. அவனுக்கு எவ்வளோ தூரமாக இருந்தாலும் போயிடுவாங்க. ஆக இதுக்கு என்னதான் தீர்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் தான் மாறணும். மக்கள் இப்போ ஒருத்தர் ஹோட்டல் ஆரம்பித்தார், வெஜிடேரியன் ஹோட்டலு, ஒழுங்காக ஓடலை, எல்லாமே முயற்சி பண்ணார், விளம்பரம் கொடுத்தாரு, கடைசியில் என்ன ஆச்சு? மூடிட்டார். விவேக் படத்தில் வரக்கூடிய ஆள் இல்லாத ஊரில் வந்து டீ கடையை வச்சு ஆற்றிட்டே இருக்கிறியாடா, ஏன்டா அப்படி பண்ணுற அப்படின்னு சொல்கிற மாதிரி ஆளே வரல, வியாபாரம் நடக்கல, என்ன ஆனும்? கடையை மூடிட்டு போயிட்டார். அதே மாதிரி எல்லாரும் மது குடிக்கக்கூடாது, தண்ணி அடிக்க மாட்டேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு கடைக்கு போகாட்டா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்? நஷ்டத்துக்கு யாரும் கடையை வச்சிருக்க மாட்டாங்க. ஆகவே மக்கள் தான் மாறணும். இன்னொன்று வந்து என்னன்னா, ஒவ்வொரு அரசியல் தலைவர்களும் எங்கள் கட்சியில் 50 லட்சம் உறுப்பினர்கள் இருக்கிறார்கள், 1 கோடி உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் என்றெல்லாம் சொல்கிறார்கள். அவர்களிடம் கேட்கிறேன், நீங்கள் வந்து உங்கள் கட்சியில் இருந்துள்ள ஒவ்வொருத்தர் உறுப்பினரும் மது குடிக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் எழுதி வாங்கணும். அதோடு அவங்க குடிக்காம இருக்க நீங்கள் உத்தரவாதம் கொடுக்கணும். அவங்களை முதலில் மாற்ற வேண்டும். நீங்கள் மாநாடு போடுறீங்க, பெரிய ஒரு போராட்டம் நடத்துகிறீங்க, ஊர்வலம் போகிறீங்க, அப்போ பார்த்தீங்கன்னா பிரியாணியோட அந்த மது தான் வருது, குவார்ட்ரு வருது. ஏன் வருது? அப்போ நீங்கள் உங்கள் உறுப்பினர்களை எல்லாம் மாற்றணும். இப்படி சொல்லக்கூடிய ஒவ்வொரு அரசியல் தலைவரும் ஒவ்வொரு கட்சி தலைவரும் தங்கள் உறுப்பினர்களை மாற்றி குடிக்காமல் செய்தால் எத்தனை கோடி பேர் குடிக்காமல் இருப்பாங்க? கிட்டத்தட்ட பாதி பேருக்கு மேலே மாறிடுவாங்க. அவங்க சொல்கிற கணக்குப்படி, உறுப்பினருடைய எண்ணிக்கைப்படி. இவங்க என்ன பண்ணணும்? மீதி உள்ள கட்சி சாரா மக்களை வந்து அறிவுறுத்தி அவங்களுக்கு நல்ல விழிப்புணர்வு ஏற்படுத்தி மது குடிக்காம இருப்பதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். அந்த முறையை உண்டாக்க வேண்டும். மக்கள் மாறாட்டா இதற்கு தீர்வே இல்லை. இது தொடர்ந்து போய்கொண்டே தான் இருக்கும். ஆகவே மக்கள் வந்து இது வந்து மாறணும். இப்போ அரசாங்கத்தை குற்றம் சொல்கின்ற அதே நேரத்தில் அரசாங்கமே ஒரு தடவை வந்து மது குடிப்பதனால் ஏற்படும் பிரச்சனைகளை குறித்து ஒரு படமே எடுத்து தயாரித்து வெளியிட்டாங்க. என்னாச்சு? அதை பார்த்து மக்கள் மாறி இருக்கணுமே, மாறலையே. ஆக மாற்றம் வந்து அவங்க மனதில் தான் இருக்கு. இதற்கு மருத்துவர்களினுடைய பங்கு, பெரும் பங்கு இருக்கிறது. அதே மாதிரி மனநல மருத்துவர்கள் அவங்களெல்லாம் கவுன்சிலிங் பண்ணணும். அவங்கள முறையாக அவங்களுக்கு வந்து முறைப்படுத்தி அவங்களுக்கு சரியான முறைகளை, வழிகளை சொல்லி கொடுத்து அவங்களை மாற்றி அவங்க இதிலிருந்து விடுபடுவதற்கு உதவி செய்ய வேண்டும். இதை வந்து உடனடியாக நிறுத்துவதும் கடினம். இவங்க வந்து இந்த ஹேபிட் அடிக்ஷனுக்கு ஆட்பட்டவர்களை ஒரே நாளில் மாற்ற முடியாது. இதெல்லாம் நடக்கிற வேலையா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். உண்மைதான். எந்த ஒரு மிகப்பெரிய கடினமான வேலையும் பணியும் ஒரு சிறிய ஒரு புள்ளியில் தான் ஆரம்பிக்கிறது. அந்த புள்ளி தான் கொஞ்சம் கொஞ்சமாக சிறுதுளி பெருவெள்ளம் போல கொஞ்சம் கொஞ்சமாக மக்களை மாற்றி இறுதியில் அந்த மதுவில் இருந்து அவர்களை விடுபட செய்வதற்கு உதவும். ஆகவே மது ஒரு முக்கியமான ஒரு போதையில் ஒரு முக்கியமான ஒரு போதை தான். ஆகவே வந்து மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பல்வேறு விதமான காரணங்களை சொல்லி கொண்டிருக்கக்கூடாது. இதனால தான் குடிக்கிறேன், அதனால தான் குடிக்கிறேன். காரணம் எத்தனையோ இருக்கு. அப்படி பார்த்தா எல்லா மனிதர்களும் குடிக்க வேண்டும், எல்லாருக்கும் நோய்வாய்ப்பட வேண்டும். ஆகவே இந்த நோய்வாய்ப்பட்ட சமுதாயம் எப்படி ஒரு ஆரோக்கியமான சமுதாயத்தை எதிர்நோக்க முடியும்? ஆகவே மக்கள் மாறுங்கள். அதே சமயத்தில் அரசாங்கமும் படிப்படியாக இந்த மது விலக்கை கொண்டு வருவதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும். இதுபோல ஒரு பெருந்தொகை வருமானத்தை வேறு ஏதாவது ஒரு வகையில் அரசாங்கம் ஈட்டுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். இதற்கு அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும். மதுவின் பிடியிலிருந்து மக்களை வெளிக்கொண்டு வர வேண்டும். நன்றி.